ரமதானை முன்னிட்டு 4700 கைதிகளுக்கு மன்னிப்பு. UAE ஆட்சியாளர்களின் அறிவிப்பு. புனித ரமதான் மாதத்தை முன்னிட்டு ஐக்கிய அரபு அமீரகத்தின் பல எமிரேட்டுகளில் மொத்தம் 4700 கைதிகளுக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது. யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் நாட்டில் முக்கிய இஸ்லாமிய திருநாள்களை ஒட்டி கைதிகளை விடுதலை செய்து வருவது வழக்கமாக இருந்து வருகிறது. துபாய் எமிரேட்டில் ஆட்சியாளர் முகமது பின் ராஷித் அல் மக்தூம் 1856 கைதிகளுக்கு மன்னிப்பு வழங்கியுள்ளார். அதேபோல் அபுதாபி ஆட்சியாளரும் UAE அதிபருமான முகமது பின் ஜாயித் அல் நஹ்யான் 1440 கைதிகளை விடுதலை செய்ய உத்தரவிட்டுள்ளார். மேலும் கைதிகளின் தண்டனைக்கான நிதி தொடர்பான பொறுப்புகளை அரசு ஏற்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஷார்ஜாவில் 738 பேர், ராசல் ஹைமாவில் 407 பேர், அஜ்மானில் 135 பேர், ஃபுஜைராவில் 125 பேர் என மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அரசு செய்தி நிறுவனம் WAM தெரிவித்துள்ளது. ரமதான் அல்லது ஈத் மன்னிப்புக்கு விண்ணப்பிக்க சம்பந்தப்பட்ட எமிரேட்டின் ஆட்சியாளரிடம் தேவையான ஆவணங்களுடன் மனு சமர்ப்பிக்க வேண்டும். பொதுவாக தண்டனையின் ஒரு பகுதியை அனுபவித்தவர்களுக்கு நல்ல நடத்தை, மறுவாழ்வு திட்டங்களில் பங்கேற்பு போன்ற அம்சங்களை கருத்தில் கொண்டு மன்னிப்பு வழங்கப்படுகிறது. போலீஸ் வழக்கறிஞர் அலுவலகம் மற்றும் ஆட்சியாளர் நீதிமன்றம் இணைந்து இந்த செயல்முறையை மேற்கொள்கின்றன. கடுமையான குற்றங்களை விட குறைந்த அளவிலான குற்றங்களில் ஈடுபட்டவர்களுக்கு மன்னிப்பு வழங்கப்படுவது அதிகம். ஒவ்வொரு வழக்கும் தனித்தனியாக பரிசீலிக்கப்படுகிறது. மொத்தத்தில் ரமதானை முன்னிட்டு மனிதநேயத்தை வெளிப்படுத்தும் வகையில் UAE ஆட்சியாளர்கள் இந்த முக்கிய முடிவை எடுத்துள்ளனர். இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் வளைகுடா மற்றும் உலக செய்திகளை உடனுக்குடன் பெற Gulf 360 நியூஸின் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.